கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். கடந்த வாரம் நாம் கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்தப்பணி தொடங்கிவிட்டது. அதற்கு அடையாளமாக விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் இப்பொழுது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக இந்த நாளிலும் உலகளவில் மீண்டும் ஒரு ஊரடங்கு உத்தரவு உலகம் முழுவதும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நியூஸில் கூட நம்ம பார்த்தோம். என்னவென்றால் சிலிண்டர் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் வரும். அதனால் பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் நேரிடும்போது அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இது வீட்டில் இருந்துட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று கூட கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் முடிவுக்கு வந்துடுச்சா, இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துருமா அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்குறோம். இல்லை, இதெல்லாம் ஆரம்பம். அதாவது இயேசு கிறிஸ்து வருகைக்கான ஆயத்த பணி தான் தொடங்கியிருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கான ஆயத்தம் வரப்போகிறாரு அப்படின்னு இருக்குது. அதுதான் இப்போ அந்த சீர்படுத்தல் தான் நடந்திருக்குதே தவிர இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான சரியான ஒரு ஆயத்த பணி நடக்கல. இயேசு கிறிஸ்து வரலை, இப்போ வந்துருவாரானாலும் இல்லை, இன்னும் சில காரியம் நடக்கணும். அந்த சில காரியங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அது போன வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். வருகிற காலங்களில் அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் சிறிய கொம்பு பெருமையானவைகளை பேசும் வாய் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் ஆயத்த பணிகள் தொடங்கியிருக்கிறது. அதுக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து வர வேண்டும். இதை தான் நம்ம மையப்படுத்தி பார்த்துட்ருக்குறோம். அந்தி கிறிஸ்து வந்தால் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும். இப்போ அந்தி கிறிஸ்து வந்தாச்சா, விசுவாச துரோகம் நேரிட்டுருக்குதா என்று கடந்த நாட்களில் பார்த்தோம். விசுவாச துரோகம் நேரிட்டுருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் வருகிற காலங்கள் அது இன்னும் பார்க்கலாம். அடுத்தது நீங்களா தானியல் புஸ்தகம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க முதல்ல தெசலோனிக்கர் புஸ்தகம் பார்த்தோம், 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கரில். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தானியல் புஸ்தகம். தானியல் புஸ்தகத்தில் உலகத்தின் முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியல் புஸ்தகத்தில் உலகத்தின் முடிவு, உலகம் எப்படி முடிய போகிறது என்பதை அங்கே விளக்கமாக இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதனால் தெசலோனிக்கன் புஸ்தகத்தில் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அப்படின்னு இருக்குது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தான் அந்தி கிறிஸ்து என்பதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்து பற்றி ஒரே வரியிலையோ இல்லை ஒரே வசனத்திலையோ அல்லது அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தையிலையோ அங்கே வேதத்தில் தெளிவாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி என்ன அந்தி கிறிஸ்து வரணும், அது இருக்கு. ஒன்று பாருங்க, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு வேறு வேறு பெயர் வேதத்தில் வேறு வேறு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வேறு இடங்களில் வேறு வேறு ஆங்கிளில் கூட அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி தெசலோனிக்கா புஸ்தகத்தில் சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அதனால இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எதிர்த்து நிற்கிறவன்ற ஒரு வார்த்தை. எதிர்த்து நிற்கிறவர் அப்படின்னா தேவனுக்கு உண்மையாய் சத்தியமாய் இருக்கிறவர்களுக்கு எதிரானவன் அல்லது எதிரியானவன் அர்த்தம். தேவனுக்காக உண்மையாய் சத்தியமாய் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இவன் எதிரானவன். 2வது சொல்லும் போது தன்னை உயர்த்துவான், தன்னை தேவன் போல காட்டுவான் அப்படின்னு பார்க்க. தன்னை உயர்த்துவான், தன்னை தேவன் போல காட்டுவான். அப்போ தன்னை தேவன் போல காட்டுவான்னா நான் சொல்றது தான் கேட்கணும். ஏன்னா
நான் தான் தேவனுடைய இல்லைங்களா, அதாவது தேவன் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு மேலே நான் சொல்கிறது தான் கேட்கணும். வேத வசனங்கள்லாம் பார்க்கக்கூடாது. தேவன் என் கூட பேசியிருக்கிறார், அதனால் நான் சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் இதை கட்டாயம் இதை கை கொள்ள வேண்டும். அதாவது நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஒருவேளை என் பேச்சு கேட்கலன்னா உங்களுக்கு சாபம் வந்துவிடும் என்று இல்லைங்களா சொல்லுகிற ஒரு கூட்டம். அப்போ இங்கே சொல்லும்போது அவனை பற்றி ஒரு விளக்கம் அங்கே சொல்கிறாங்க. அதை அடுத்தது பார்க்கலாம். இவன் எப்படியாப்பட்டவனா, வேதத்தின்படி உணர்ந்து நடக்க வேண்டியவர்களை வேதத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கண்களை குருடாக்குவான். இதுதான் விசுவாச துரோகம். ஆச்சுங்களா? இப்படிப்பட்டவன் தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். அங்கே ஒரு லைன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக அப்படின்னு கூட ஒரு வசனம் இருக்கு. ஏமாத்திருவான். 9வது வசனம் பார்க்கும்போது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானின் செயலின்படி என்று இருக்குதுங்க. 9வது வசனத்தில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானின் செயலின்படி அப்படின்னு இருக்குது. அப்போ இவன் சாத்தான் இல்லை, சாத்தானின் செயலின்படி. அப்போ சாத்தானுக்கு இவர் எப்படி இருக்கிறாருங்க, ஒரு முக்கியமான நபர். அப்போ இவன் சாத்தான் இல்லை, சாத்தானின் செயலின்படி வருகிறவனாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்க. அப்போ அந்தி கிறிஸ்து அப்படின்னா ஏதோ வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஆளுவார்கள்ன்றது இல்லை. கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் அப்படின்னு இங்கே தெளிவாகுது. புரிஞ்சுங்களா? அப்போ விரோதமாய் நடக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய முதல் நோக்கம் என்னன்னா, பொய்யை விசுவாசிக்கும்படியாக கொடிய வஞ்சகமான விசுவாச துரோகம் செய்வான். அதுதான் முதல் நோக்கம். பொய்யை விசுவாசிக்கும்படியாக விசுவாச துரோகம் செய்வான். இதை நீங்கள் அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்களேன். 10வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். யாருக்கு இதை சொல்றாங்க? இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. கெட்டு போகிறவர்கள் நல்லவங்களுக்கு இல்லை, சத்தியத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு இல்லை, வசனத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு இல்லை, அதை ஃபாலோ பண்ணி நம்ம வசனத்தின்படி தான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, வசனத்தை விடுகிறவர்கள், கெட்டு போகிறவர்கள். அதான் என்ன சொல்றாங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே. வாசிக்கலாங்க. அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகம் இருக்கும். வஞ்சகனா ஏமாத்துறது, வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாம. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல, வசனத்தின் மேல அன்பு இருக்கணும். ஆனா வசனத்தின் மேல அன்பு இல்லாதவர்கள் முதல்ல பார்த்து பாருங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவனாயும். எப்படிங்க தன்னைத்தான் உயர்த்துகிறவனாயும்னு சொன்னாங்களே, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் பண்ணுறது தான், தேவன் என்கிட்ட பேசிட்டாரு, அவங்கள அப்போ அம்மா இவர் தேவன் அவர்கிட்ட பேசிக்கிறாரு, தேவனுக்கு ரொம்ப ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாரு, அதனால் அவர் சொல்கிறது தான் போயிடுறாங்களே, அவங்க கெட்டு போகிறவர்கள். அதனால தான் அங்கே சொல்லும்போது மறுபடியும் வாசிக்கலாங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதா வேதம் பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தின் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பர்டிகுலர் ஒரு நபர் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவரை நான் ரொம்ப விரும்புறதுனால அவர் தன்னைத்தானே அவங்க உயர்த்திக்கிறார். இது சாத்தான் இல்ல, சாத்தானுக்காக வேலை செய்கிறவர்கள். அவர் தான் சொன்னாங்க, அவர்கள் தன்னைத்தானே உயர்த்துகிறவர்களா இருப்பா. அப்படி யாரெல்லாம் அவங்க கூட சேர்றாங்களோ அவங்கள பத்தி சொல்றாங்க. அப்புறங்க வாசிக்கலாம். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அவங்க ஏன் அதுக்கு அப்படி நடக்குதுன்னா, சத்தியத்தின் மேல அன்பு இல்லை, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுல, வேத வசனத்து மேல இல்லை. அவர் சொல்லிட்டார் அவ்வளோத்தான். அது நிறைய நான் கேள்விப்பட்டுக்கிறேன். எங்க பாஸ்டர் சொல்லிட்டு அவ்வளோத்தாங்க, இதெல்லாம் எங்க பாஸ்டர் சொல்லலைங்க, இதெல்லாம் செய்யலைங்க, பைபிள் இருக்குது, நீங்க வச்சுருக்கிற பைபிள் இருக்குதுன்னா பைபிளை விடுங்க, எங்க பாஸ்டருக்கு தெரியாதா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க தவறான போதனைகள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் அந்த போதனைகள் வந்துடுறாங்க. அது சொல்லிட்டு அங்க போவாத இங்கே போவாத என்றதெல்லாம் வந்துடுச்சு. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாதபடினால எப்படி நடக்கும்? அடுத்த வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல்
அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்ப கொடிய வஞ்சகம்னா நாங்க நீ ஒருத்தரை பாக்குற இன்னும் 10 பேர் சேர்த்து அனுப்பிச்சிடுவார். ஏன்னா உனக்கு சத்தியத்தின் மேல எதுவும் ஆள் மேல தாங்கிற. அதனால நான் அது இவர் சொல்றது சரியில்லையா, அவர் சொல்றது சரியாகுது, இவர் சொல்றது சரியாகுது. அதான் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இங்க உட்காந்து ஆமோஸ்ன்ற பேசுறாருன்னு நான் சொல்றதை தயவு செய்து நம்பாதீங்க, நம்பவும் கூடாது. நான் சொல்றது பைபிள்ல படி கரெக்டா இருக்குதா அப்படின்னு நான் பைபிளை ஏற்றுக்கணும். அதை காட்டுறது தான் நம்மளுடைய வேலை. என்னை ஏற்றுக்கிறதோ எனக்காக ஒரு கூட்டமாக தேவையே இல்லை, அது அவசியமற்றது. தேவனுக்காக ஒரு கூட்டம் வேணும் பாருங்க. அப்போ இந்த 2வது அவனுடைய முதல் நோக்கம் என்னன்னா, நீங்களா விசுவாச துரோகம் செய்யணும், அதற்கு ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுத்து கொள்ளணும். ஆயிடுச்சுங்களா? இப்போ அடுத்தது 2வது நோக்கம் பார்க்கலாங்களா? 2வது நோக்கம் பரிசுத்தவான்களை ஒடுக்க வேண்டும். அதுதான் அவனுடைய 2வது நோக்கம். முதல்ல அவன் பேச்சை கேட்குற ஆளுங்களை சேர்த்துக்கணும். அவன் பேச்சை கேட்காத ஆள் தான் பரிசுத்தவான். அப்போ பரிசுத்தவான்னா யாருன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இல்லாதவர்கள், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் அல்லது ரகசியத்தை தெரிந்து கொள்ள வாஞ்சை உள்ளவர்கள், வசனத்தின் மீது பற்றுதல் உள்ளவர்கள், ஜபத்திலே உறுதியாக இருக்கிறவர்கள், பொறுமையும் விசுவாசமாக இருக்கிறவர்கள், தனக்கென்ற வாழாமல் பிறருக்காய் வாழ்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் தான் பரிசுத்தவான். அப்போ இந்த பரிசுத்தவான்களுடைய நோக்கம் வேதத்தின் அடிப்படையில் தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். நாம் வாழ்ந்து மற்றவர்களையும் அதை பிரசங்கித்து மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் அந்த வழியில் கொண்டு வர வேண்டும். அதுதான் பரிசுத்தவான்கள். ஆனால் பரிசுத்தம் இல்லாதவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குதே. பரிசுத்தவான்னா பரிசுத்தம் இல்லாதவர்கள். அந்த பரிசுத்தம் இல்லாதவர்கள்னா எப்படி அப்படின்னா மனித போதனையை விசுவாசிக்கிறவர்கள், மனித போதனையை நம்புகிறவர்கள், மனித போதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். பார்த்தீங்களா? அவங்களும் டைரெக்டாக அப்படியே மனுஷ போதனையாக இருக்காது. வசனம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து பழைய ஏற்பாடு விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு மாதிரி போவோம். ஆனால் தேவனுக்குள்ள பரிசுத்தவான இருக்கும்போது அவங்க இந்த வார்த்தையை என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறது இல்லை. அதில் என்னெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைன்னு வருகிற காலங்களில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப என்ன ஆகுறதில்ல, ஈடுபாடே ஆகுறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியே கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு பைபிளில் எவ்வளோ வசனம் இருக்குது அப்படின்னு. இங்கிலீஷில் பிரைஸ் த லார்டுன்னு இருக்குது, தமிழில் அல்லேலூயான்னு இருக்குது. ஹல்லல்லூயா, ஹல்லன்னா எல்லாரும், லூனா துதி, யானா யெகோவா தேவனை துதிங்கள், அதுதான் வருது. அது ஒரு கொஸ்டின். இதை இயேசு கிறிஸ்துவும் சொல்லி நம்மளுக்கு சொல்லலை. இதை அப்போஸ்தலர்களும் நம்மளுக்கு சொல்லி என்ன பண்ணல, சொல்லலை. தேவதூதர்கள் சொன்னாங்க, அதில் தான். அப்போ இது எப்படி வந்தது என்று இதனுடைய வரலாறு கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு ஒரு டீம் முதல்ல இருந்தாங்க. அவங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முரு பக்தர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்படி ஒரு வார்த்தை. அப்போ இந்த கிறிஸ்துவர்கள் நமக்கும் ஒரு வார்த்தை வேணும். என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா, பைபிளில் இந்த அல்லேலூயான்ற வார்த்தை ஒரு 3-4 இடத்துல மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் அது அப்போஸ்தலர்கள் சொல்லி நம்மளுக்கு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லி நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் என்ன அப்படின்னு ஒரு கொள்கை வந்தது. அப்போ நிறைய சொல்லுவோமே, பைபிளில் 4 இடத்துல தானே இருக்குது, நம்ம இன்னும் ஜாஸ்தி சொல்லுவோமேன்னு சும்மா அல்லேலூயான்னு சொல்லி வச்சாங்க. யாராக்காவது ஏன் அல்லேலூயா சொல்கிறேன்னு சொன்னால் அர்த்தம் சொல்ல முடியுதா? இல்லைங்களா? அர்த்தம் சொல்ல முடியல. 2வது, அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது சொன்னாதான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது ஆரம்ப கால சபைகள் இது இல்லை. நம்மளுடைய தாய் சபை இல்லைங்களா, ரோமன் கேத்தலிக் இதில் அந்த சபையில் இல்லை. அதுக்கப்புறம் மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இதெல்லாம் வந்தது. அதில் எதுவுமே இல்லை. 1950 வந்த பெந்தகோஸ்தே சபையிலிருந்து தான் இது வந்தது. பெந்தகோஸ்தே அப்படின்னா அவங்க அல்லேலூயா சொல்கிறோம். அதை ஆரம்ப காலங்களில் இந்த தாய் சபையும் சரி, ரோமன் ப்ராட்டஸ்டன்ட்லையும் சரி, இதை வெறுத்தார்கள். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இது ஏன் சொல்கிறோம், அது தப்பு இல்லையா, அதெல்லாம் நம்ம வழக்கத்திலே கிடையாது, ஆதி காலத்துலேருந்து நம்ம சபை இருக்குது, நம்ம வழக்கத்திலே இல்லை அப்படின்னு நம்ம தாய் சபையும் ப்ராட்டஸ்டன்ட்டும் அதை முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இப்போ ரைட் நவ் ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாதரே சொல்கிறாரு,
அல்லையான்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்மளும் சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் ரொம்ப ஆவேசம், ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க. நாங்கள் பூர்வீகம் ரோமன் கத்தலிக் தான். நாங்கள் சர்ச்சுக்கு போனால் ரொம்ப சாஃப்டாக அமைதியாக போவோம். இப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன், அப்பா காது கொடுத்தே கேட்க முடியல. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, மனித போதனைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, சபைகள் மாற ஆரம்பித்து விட்டது. தலையில முக்காடு போடலான்னு ஒரு சபை, முக்காடு போடக்கூடாதுன்னு ஒரு சபை. மியூசிக் போடலான்னு ஒரு சபை, மியூசிக் போடக்கூடாதுன்னு ஒரு சபை. எல்லாம் மனித போதனைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பைபிள் போதனை போயிடுச்சு, பைபிளை விசுவாசிக்கிறது போயிடுச்சு, பைபிளை நம்புறது போயிடுச்சு. பைபிளில் எவ்வளோ சபை ஆரம்பிச்சுன்னு தேவன் கேட்பாரா? பார்த்து பாருங்க. நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை தேவன் எப்படி தீர்ப்பு பண்ணுறார் அல்லது எப்படி என்னை ஏற்றுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சபை வச்சுக்கிறேன்னு தேவன் பார்க்கறதில்ல, எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் போய் சொன்னேன்னு தேவன் பார்க்கறதில்ல. அதெல்லாம் இது பண்ணுறதில்ல. என்ன திரும்ப பண்ணுறாரு, என் கேரக்டர் எவ்வளோ மாறிக்குதுன்றதை வச்சு தான் அவர் எனக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிருபைகள் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்வார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்றா. இன்றைக்கு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. வசனத்தின்படி நடக்கிறதே போயிடுச்சு. பேசிக் இல்லை, அடிப்படை அன்பு இல்லை சபைக்குள்ள. சண்டை சச்சரவு இல்லைங்களா, எலெக்ஷனு, அதில் சண்டை, அதில் பொறாமைகள், அதில் தவறான வழிகள், ஒரு அன்பே இல்லாமல் போயிடுச்சு. தேவன் சொன்ன வார்த்தைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க. அப்போது அந்தி கிறிஸ்து உடைய ஆட்கள் ஏதோ அந்தி கிறிஸ்து வருவான் 7 வருஷம் உபத்திரம்ன்றதுலாம் சும்மாங்க. பைபிள் 7 வருஷம் உபத்திரம் எங்கே இருக்குது? அந்தி கிறிஸ்துவே இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இது கேட்டுட்டு இருக்கிற நமக்கு கூட வேத வசனத்துப்படி வரலன்னா நம்ம கூட கிட்டத்தட்ட அந்தி கிறிஸ்து மாதிரி தான். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், போகலாம். இப்போ இவன் இந்த அந்தி கிறிஸ்து யாரை ஒடுக்குவான் இல்லைங்களா? பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். தான் 2வது நோக்கம். அப்போ பரிசுத்தவான்கள் யாரு? தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன்னு முடிவு செஞ்சவங்க. அது மாத்திரம் இல்லை, நீ சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க, உன்னுடைய போதனையை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றவங்க, உன்னுடைய போதனை வசனத்திற்கு விரோதமா இருக்குதுன்னு சொல்றவங்க. அப்போ அவங்களுக்கு விரோதமா இவன் என்ன பண்ணுவான், எழும்புவான், பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். இதுதான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இதுதான் அவனுடைய நோக்கம். ஓகேங்களா? இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு திருப்பி அதே வசனத்துக்குள்ள நம்ம வரலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா இவன் இந்த அந்தி கிறிஸ்து எங்கேருந்து வருவான்னு ஒன்று இருக்குது. இப்போ ஓரளவு நம்ம பார்த்தோம். ஆனாலும் எங்கிருந்து வருவான், எப்படி வருவான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அது தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம 7ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். இருக்கிற நேரத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதலாவது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நெபுக்கத்நேசர் என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் படுக்க போகும்போது, நான் இவ்வளோ பெரிய, அவர் உலக பேரரசு இல்லைங்களா? உலக பேரரசுகள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் 4 பேரரசுகள் மட்டும்தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேரரசும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இல்லைங்களா? அந்த 4 பேரரசில் முதல் பேரரசு பாபிலோன் ராஜ்யம். அந்த ராஜா பேர் நெபுக்கத்நேசர். அவர் தூங்க போகும்போது, நான் உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு அப்புறம் வருகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே நினச்சிட்டு அவர் தூங்கினார். அப்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை வச்சுக்கிட்டு அவர் சாஸ்திரிகள் மொத்தம் 4 பேரை கூப்பிட்றார் இல்லைங்களா? வேத சாஸ்திரிகள், அதை ஆவிகள் கிட்ட பேசுகிறவங்க, ஆராய்ச்சியாளர்கள், இப்படி 4 பேரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த கனவை சொல்லுங்கள், இதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்கள். அப்போ அந்த கனவை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் அந்த கனவை சொல்லணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும், இல்லை தலையை வெட்டிடுவேன்ட்டார். அப்போ யாராலையும் அது சொல்ல முடியல. உடனே யாரெல்லாம் தீர்க்கதரிசின்றனோ அவன் தலையெல்லாம் வெட்டுன்றார். அது தானியேல் கிட்ட வருகிறது. தானியேல் ராஜா கிட்ட டைம் கேட்குறாரு. டைம் கேட்டு அப்புறம் போய் சொல்கிறாரு, ராஜாவே, நீ தூங்கும் போது ஒரு கனவு கண்டீங்க. அங்கே ஒரு பெரிய சிலை இருந்தது. அந்த சிலை தலைப்பகுதி தங்கமாக இருந்தது. அப்புறம் அது மார்பும் புயமும் வெள்ளியாக இருந்தது. அது வயிறும் தொடையும் வெங்கலமாக இருந்தது. அது காலு இரும்பாக இருந்தது. அந்த பாதத்தில் கொஞ்சம் நல்ல களிமண் ஒட்டுச்சு.
ஆனால் அது எவ்வளோ நாள் ஒட்டி இருந்ததுன்னா அது ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் ஒட்டிருந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு, அப்புறம் காஞ்சிரும் இல்லையா. அந்த பீரியடில் மனுஷ கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து விழுந்தது. அது தானியேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இல்லை, மனுஷ கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து விழுந்தது. எங்கே விழுந்ததுன்னா அந்த சிலையினுடைய கரெக்டாக பாதத்தில் விழுந்தது. அந்த பாதத்தில் தான் களிமண்ணும் இருக்குது, ஆனால் அங்கே அதை பற்றி சொல்லலை. பாதத்தில் விழுந்தது, சிலை கீழே வந்துடுச்சு. அப்புறம் அதை நொறுக்கி பவுடராக்கி பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சிலையே இல்லை. அதன் பிறகு அந்த கல் வளர்ந்தது அப்படின்னு இருக்கும் அங்கே. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை அது தங்கம், அது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்குது. மார்பும் புயமும் வெள்ளி, அது 2 மெதோ பர்ஷியா ராஜ்யம். அது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நெபுகத்நேசர் ராஜ்யத்தை அடிக்கிறதுக்கு இன்னொரு ராஜ்யம் வந்து அவர் அடித்த உடனே இவங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வயிறு தொடை வெங்கலம், அது எந்த ராஜ்யம்னா கிரேக் ராஜ்யம், அலெக்சாண்டர் கிரேக் ராஜ்யம் வந்தது. அந்த கிரேக் ராஜ்யம் காலத்துக்கு அப்புறம் காலுன்னா இரும்புனா ரோம் ராஜ்யம் வந்தது. ரோம் ராஜ்யம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி அவங்க ராஜ்யம்தான் இருந்தது. அந்த டைமில் களிமண் வந்து அங்கே என்னாச்சு ஒட்டுச்சு. களிமண்ணால் அப்புறம் பார்க்கலாம். அந்த களிமண் வந்து ஒட்டுச்சு. மனுஷ கையினால் பேர்க்கப்படாத கல் வந்து அதை அடிச்சுது, பவுடராக்கி அது பட்டுச்சுன்னா இந்த ராஜ்யம் முடிஞ்சிடுச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா பேரரசையும் இந்த 4 ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வராங்க. பைபிளில் கொண்டு வந்து இந்த ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கையில் பேர்க்கப்படாத கல் இருக்குதே அது வளர்ந்ததுன்னா தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தீர்க்க தரிசனம். இப்போ நாம் இந்த ராஜ்யத்தின் பீரியடில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுன்னு ஆகிடும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, இதை தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் கண்ட தரிசனத்தில் பார்க்கலாம். ஒரு விஷயம் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜா கண்ட கனவு, 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் கண்ட தரிசனம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஆயிடுச்சு. கனவுல அவர் சில மாதிரி பார்த்தாரு, அதே விஷயத்தை இவருக்கு காட்டும்போது, தானியேலுக்கு காட்டும்போது அங்கே மிருகமாக காட்டுறாரு. ஆனால் தான் சொல்கிறாரு, எனக்கு உண்டான, அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். எனக்கு உண்டான தரிசனம் அங்கே என்ன அவர் பார்த்தார் அப்படின்னா, சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் வந்தது அப்படின்வார். சமுத்திரம் அப்படின்னா இந்த உலகம், ஜனங்கள், வேற வேற ஜாதிகள் இல்லைங்களா. சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். அப்போ ஜனங்களுக்குள்ள வந்து 4 மிருகங்கள்லாம் 4 ராஜ்யங்களை பற்றி சொல்றாரு. அந்த 4 ராஜ்யங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, முதலாவது 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, சிங்கம் போல இருந்தது முதல் ராஜ்யம். சிங்கம் போல, சிங்கம்னா பாபிலோன் ராஜ்யத்தை சொல்றாங்க. ஏன்னா நெபுகத்நேசர் ராஜாவாக இருந்தார் இல்லைங்களா, அந்த ராஜாவுடைய ரொம்ப முக்கியமான சிம்பல் என்னன்னா சிங்கம் தான் அவருடைய சின்னம் இல்லைங்களா. சிங்கம் தான் அவருடைய சின்னம். அது மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப நல்ல ராஜா, மனசாட்சி உள்ள ராஜான்றாங்களே அந்த மாதிரி. அதனால தான் அங்கே சொல்லும்போது மனித இருதயம் அதற்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, மனித இருதயம். அப்போ இங்கே சொன்ன சிங்கம், அங்கே பார்த்த தலை அல்லது பொன் யாரை குறிக்கிறதுனா பாபிலோன் ராஜ்யத்தை இருக்கிற ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த பாபிலோன் ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்துச்சு. எப்படி விழுந்தது என்றால் 2 ராஜ்யம் வந்துடுச்சு. அதுதான் மெதோ பர்ஷியா ராஜ்யம் வந்துடுச்சு. இந்த 2 ராஜ்யம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சது. கிட்டத்தட்ட 207 வருடங்கள் இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இதுதான் இந்த ராஜ்யத்துக்கு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 5வது வசனத்தில் கரடிக்கு ஒப்பான 2 மிருகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரடிக்கு ஒப்பான, அதான் இந்த 2 மிருகம். இது எதுனா கரடிக்கு ஒப்பான மெதோ பர்ஷியா ராஜ்யம். அதான் மார்பும் புயமும் வெள்ளி, மெதோ பர்ஷியா ராஜ்யம் 2வது ராஜ்யம். 3வது ராஜ்யத்தை சொல்லும்போது, இந்த 3வது ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கு, அதை 2வது ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கு இன்னொரு ராஜ்யம் வந்துச்சு. அது படிக்கலாமா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் இப்போ போதுங்க, சிவிங்கியை போல அப்படின்னு, சிவிங்கினா ஒட்டக சிவிங்கி வந்துடும், சிவிங்கியை போல அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்குங்க. அது சிவிங்கி கிடையாது. இங்கிலீஷில் பாருங்க, லெப்பர்ட்னு வார்த்தை இருக்கும். லெப்பர்ட்னா சிறுத்தை அல்லது வேங்கைன்னு அர்த்தம்.
அங்கே கரெக்டு வார்த்தை சிறுத்தை இல்லைன்னா வேங்கைன்னு வரணும். இது புது டிரான்ஸ்லேஷன், திருவிவிலியம்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதில் வாசிப்பாங்க, அது பாருங்க. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது அப்படின்னு நாங்கள் சொல்லி முடிப்போம். அப்போ இந்த வேங்கை ஆனால் சிறுத்தைன்னு வச்சுக்கலாம். சிறுத்தை ராஜ்யம். அந்த சிறுத்தை ராஜ்யம் எதுன்னா அதுதாங்க கிரேக் ராஜ்யம். அந்த கிரேக் ராஜ்யத்தின் ராஜா தான் அலெக்சாண்டர் த கிரேக். அவரை பற்றி வரலாறு கொஞ்சம் நெட்டில் வாசித்தாங்க. அவர் எப்படி அப்படின்னாக்கா, அதாவது அவருடைய காலம் வந்து கிமு 365 கிமு 323 வரைக்கும் தான் அவருடைய காலம். அவ்வளோதான் அவருடைய காலம். அதாவது அவரை பற்றி சொல்கிறாங்க, 20 வயசில் ராஜாவாயிட்டு 30 வயசில் உலக பேரரசு ஆகிட்டாராம் 10 வருஷத்தில். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 33, 32, 33 வயசில் இருந்துட்டார். ரொம்ப ஸ்பீடு. அவருடைய ராஜ்யம் எவ்வளோ தூரம் பரவச்சு அப்படின்னா, அவர் கிரேக்கு, எகிப்து, ஏன் இந்தியாவை கூட என்ன பண்ணிட்டாராம், அவர் ஆளுகை செய்தார். இந்தியாவில் கூட அவர் ஆளுகை. அது மாத்திரம் இல்லை, அந்த கிரேக் ராஜ்யம் இருக்குது இல்லையா, நமக்கு தெரியும். அந்த கிரேக்க ராஜ்யத்தை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். அவர் ஒரு என்னங்க ஞானி, ரொம்ப ஒரு ஞானி. கிரேக் ராஜ்யம் ரொம்ப ஒரு ஞானியாக இருப்பார். அவருடைய அந்த ராஜ்யம் அது மட்டும் இல்லை, அந்த 10 வருஷத்துலேயே உலக பேரரசர் ஆகிட்டார். அது மாத்திரம் இல்லை, அழியாத சில காரியங்களை உலக லெவலில் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் ஆண்ட இடத்துலலாம் இது கிரேக் ராஜ்யத்தின் சின்னம் அப்படின்னு நிறைய இன்னும் அழியாத சின்னங்கள் கூட இருக்குது. இவருடைய சிறப்பு என்னன்னு போட்டிருக்கிறாங்க, அவர் அது எடுத்த போரில் தோல்வி அடைஞ்சதே கிடையாதான். தோல்வி அடையாத ராஜா. அது மாத்திரம் இல்லை, குறுகிய காலத்தில் மிக வேகமாக உலக பேரரசரானவர். அதான் சொன்னாங்களா, 30 வயசுக்குள்ள வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராஜாவாக மாறினவர் இந்த அலெக்சாண்டர் த கிரேட். அது சிறுத்தைக்கு ஏன் ஒப்பிட்டுருக்குறாங்கன்னா, காட்டு விலங்குகளிலேயே வேகமாக ஓடுகிறது சிறுத்தை. கரெக்டான, காட்டு விலங்குகளிலே மிகவும் வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை. அதனால தான் இந்த ராஜ்யத்துக்கு சிறுத்தைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. புரிஞ்சுச்சிங்களா? சிறுத்தைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதாவது அங்கே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு அங்கே ஒரு பிக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ராஜ்யங்கள் முடிஞ்சிடும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்ன்ற ஒரு பிக்சர் அங்கே தெரிஞ்சிச்சு. இதில் இன்னும் தெளிவுபடுத்துகிறாங்க. அங்கே களிமண் இருந்தது, அங்கே நம்ம விட்டுட்டோம் இல்லையா? அந்த களிமண் இவருக்கு எப்படி தெரியுது? 4 ராஜ்யம் எப்படி தெரிஞ்சிச்சு? இப்போ 4வது ராஜ்யம் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான ராஜ்யம். 4வது ராஜ்யம் ரொம்ப முக்கியமான ராஜ்யம். இது தான் நம்மளுடைய பாடத்திற்கு மையப்புள்ளி. ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற அந்த தன்மை, அந்த காரியம் எங்கேருந்து வருது, எந்த ராஜ்யத்திற்கு கீழே வருது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ராஜ்யத்தில் வருது அப்படின்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். தானியேல் 7:7. அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. இப்போ பாருங்க, மற்றதெல்லாம் மிருகம், அதுக்கு பேர் கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன பேருங்க? சிங்கம் கொடுத்துக்கிறாங்க, கரடி கொடுத்துக்கிறாங்க, சிறுத்தை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன பேர் கொடுத்துக்கிறாங்க பாருங்களேன், பாசிங்க. அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களும் வேற்று உருவம். நான் சொன்னல, அது சிங்கம், கரடி, சிறுத்தையா இருந்தது. இது டிஃப்ரெண்டா இருந்தது. இதை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம ஊர்ல, அதாவது நம்ம இருக்கிற காலத்தில் இதை யோசிச்சோம்னா இது ஒரு ரோபோட் மாதிரி வேற்று உருவமாய் இருந்தது. 8வது வசனம் வாசிச்சிட்டீங்களா? இல்ல. ஓகே, வாசிங்க. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. மனுஷ கண்களும் பெருமையானதை பேசும் வாயும் அதுக்கு என்ன இருந்துச்சுங்க? அந்த சின்ன கொம்புக்கு பெருமை பேசுகிற வாய் இருந்துச்சு.
இப்போ இந்த சின்ன கொம்பு எப்படி வருது? 10 கொம்பு இருக்குது. 10 கொம்புக்கு நடுவில் இது வருது. இது வரும்போது 3 கொம்பை எடுத்து போட்டுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது பார்த்தோம்னா இந்த ஒரு கொம்பு என்னன்னு தெரிஞ்சிடும். இது என்ன பெருமையாக பேசுறதுன்னு தெரிஞ்சிடும். இது எங்கே பார்க்கணும்னா 16வது வசனம் வாசிங்க. 16. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். பார்த்தீங்களா, நான் போய் நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் ஒரு தூது வந்தார். இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்புறம் அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அப்போ அங்கே என்ன பார்த்தோம்? அந்த கடல்லேருந்து வருது அந்த மிருகம். அப்போ கடல்னா ஜனங்கள். அது வர அந்த 4 மிருகம் 4 ராஜ்யம். அந்த 4 ராஜ்யம் தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்புறங்க ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். அந்த 4 மிருகங்கள் 4 ராஜ்யங்கள். முக்கியமாக தானியேலுக்கு இல்லைங்களா இந்த 4 ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இதில் வர ஒரு சின்ன கொம்பை பற்றி தெரிந்து கொள்றதுல இவருக்கு ரொம்ப ஆர்வம். யாருக்குங்க? தானியேலுக்கு. அது என்னையா அது இந்த 4 ராஜ்யத்தை பற்றி அந்த மிருகத்தை பற்றியை விட அந்த 4வது மிருகத்துக்கிட்டேருந்து வர அந்த கொம்பு, சின்ன கொம்பு என்னது, அது ஏன் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆசை. அதை கேட்குறாரு. 19வது வசனம். அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்று உருவமும் கெடிதும் உள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களை உடையதுமாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலை மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயும் உடையதுமாய் மற்றவர்களை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்து அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். அழகா சொல்றா பாருங்க. இதெல்லாம் இல்ல தனக்கு முன் 3 கொம்புகளை வீழ்த்தி இல்லை விழுந்த போது எழும்பினதுமாய் கண்களும் பெருமையானலை பேசும் வாயும் இருந்தது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ரொம்ப ஆசையாட்டார். இன்றைக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளும் ஆசை படணும். ஏன்னா அங்கே தான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான காரியத்தை வச்சுருக்கிறார். பயங்கரமான ட்விஸ்ட்டு. பைபிளில் ரொம்ப முடிச்சுங்க. நான் ஒருத்தர் சொல்கிறார், பைபிள் ரொம்ப முடிச்சு இருக்குது. அந்த முடிச்சு ரொம்ப பொறுமையாக கழட்டி எடுக்கணும். 2 விஷயம் ஆகுது இன்றைக்கி சபைக்குள்ளே. ஒன்று, முடிச்சியை கழட்டி பார்க்குறதுக்கு அந்த திறன் இல்லாததுனால முடிச்சியோடய விட்டுறாங்க. அல்லது முடிச்சியை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணான்னு வேற சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனை பார்த்து நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சபை வளர்ந்துக்கிற காரணம் என்னவென்றால் வசனத்தின் அடிப்படையில் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது இல்லைங்களா? அதனால் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு யாரோ ஒன்று ஏதோ பேசுனாங்கன்றது இல்லை. தேவனுக்காக சத்தியத்துக்காக இருக்கிற கூட்டம் இல்லைங்களா தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் கவனிக்கும். வேறு எதையும் என்ன பண்ணாது, கவனிக்காது. அதுதான் அங்கே சொல்லும்போது அது நான் என்ன பண்ணோம், தெரிஞ்சிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி 24வது வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். இந்த 10 கொம்புகள் என்னன்னா அந்த ராஜாக்கள், அந்த ஒரு ராஜ்யம், அதுதான் இடுமும் கெடியுமான பார்த்தோம். அந்த மிருகம், அந்த ராஜ்யம் எதுனா ரோம் ராஜ்யம். ரோம் ராஜ்யம்ன்றது தனிப்பட்ட ராஜ்யம் கிடையாது. அது 10 ராஜ்யங்கள் சேர்ந்து தான் ரோம் ராஜ்யம் ஆச்சு. அதனால தான் ரோம் ராஜ்யத்தில் இருக்கிறவங்க யாரையும் ராஜாக்கள்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, சீசர்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள்னு சொல்ல மாட்டாங்களே, சீசர்கள்னு சொல்லுவாங்க. கவர்னர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி சீசர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த 10 ராஜ்யமும் சேர்ந்து, அந்த 10 கொம்பும் சேர்ந்து இருந்தது தான். அதை தான் அங்கே தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்கிறாங்க. அந்த 10 ராஜ்யமா. அப்புறங்க அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. போதுங்க. இப்போ இந்த 10க்கும் ராஜாக்கள், 10 ராஜாக்கள். ஆனால் அது நடுவில் ஒன்று வருது. அந்த நடுவில் ஒன்று வரும்போது 3 பேர், 3 ராஜ்யம் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. 3 ராஜ்யம் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 3 ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவாங்க, இவர் பிடிங்கிடுவார். பிடிங்கிட்டு இவர் மட்டும் மேலே வருவார். அந்த சின்ன கொம்பு, அந்த சின்ன கொம்பு மட்டும் என்னாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வரும் இல்லைங்களா.
அவன் 3 ராஜ்யங்களை தாழ்த்தின்னு பார்த்தோமா. இன்னொன்று பாருங்க, வேறொருவன் அதற்கு பின் வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவைகளை பார்க்கிலும் வேறாயிருந்து, அந்த வார்த்தை வந்திருக்கும் அங்கே, முந்தினவை பார்க்கிலும் வேறாயிருந்துன்னா டிஃப்ரெண்ட்டு. முதல்ல அந்த 3 மிருகத்தில் 4 மிருகத்தில் ஒரு மிருகமே டிஃப்ரெண்ட்டு. அந்த ஒரு மிருகத்தில் இருக்கிற 10 கொம்பில் இந்த கொம்பு இன்னும் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் அவர் தானியலுக்கு பார்க்குறாரு, இது இல்லை டிஃப்ரெண்ட் ஆகுது, இது என்னது இது அப்படின்னு தான் கேட்குறாரு. அதுக்கு தான் விளக்க கொடுத்துருக்குறாங்க. இது வேறாயிருந்து 3 ராஜ்யத்தை தாழ்த்தி போட்டுச்சு. என்ன வேறாயிருந்தது, என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, மற்ற 10 கொம்புகளும் மக்களை ஆளுகை செய்தது. நல்லா பார்த்துங்க, மற்ற 10 கொம்புகளும் மக்களை ஆளுகை செய்தது. ஆனால் இந்த கொம்பு என்ன பண்ணுது தெரியுங்களா? மக்களை இல்லை, தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு விரோதமாக தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. வாசி பாருங்க அடுத்த வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். போங்க. இப்போ 2வது நம்ம பார்க்கிறோம். முதல்ல விசுவாச துரோகம் பார்க்கிறோம். 2வது நோக்கம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். இதெல்லாம் நடந்தால் தாங்க இயேசு கிறிஸ்துவின் வரப்போதுன்னு ஸ்ட்ராங்காக நம்ப முடியும். இந்த வாரெல்லாம் வச்சு நம்ப முடியாது. வாரம் என்ன சொல்லிட்டாங்க, இது சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு வராது. கொள்ள நோயெல்லாம் வரும். எது முடிவு தெரியுமா? அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம். இப்போ இங்கே சொல்லும் போது சொல்கிறாங்க, அவன் எப்படி வருவான்னா, இல்லைங்களா, உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி. அப்போ உன்னதமானவர் யாருங்க? இல்லைங்களா, தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுகிறவன். விரோதமாக பேசினா அது மாற்றி பேசி, இல்லைங்களா, வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். இல்லைப்பா இதெல்லாம் நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னா உடனே அவங்களுக்கு விரோதமான பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. இல்லை நான் தேவனுடைய வார்த்தையை தான் கேட்பேன், நான் பைபிள் படித்தான் நடப்பேன்னு சொல்லி பாருங்க. அதை ஏற்றுக்கிறவங்க தேவனுடையவர்கள். அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத கேட்கணும், தேவன் என்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி பரிசுத்தவான்களை ஒடுக்கணும். ஒடுக்குகிற காலம் இன்னும் வரல. ஏன் வரல அப்படின்னா, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் போச்சு. இப்போ சபைகளுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் போயிட்டு டோட்டலாக உலகத்தின் மேலே விசுவாசம் அதிகமாயிடுச்சு. ஒரு காலத்தில் உலகம் என்னை அடிக்கும், தேவன் என்னை காப்பார்னு சொல்கிறது போய் உலகம் என்னை அடிக்காதபடிக்கு நான் அரசியல்வாதியாக மாறணுன்ற காலம் வந்துடுச்சு. கிறிஸ்துவர்கள் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுவதும். வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நினச்சிக்காதீங்க, உலகம் முழுவதும் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக கட்சி தலைவர்களை நாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்ன்றது போகி டயசிஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும்ன்றது வந்துடுச்சு. இன்னும் தெளிவாக போனோம்னா, நம்மை நாமே பாதுகாத்து கொள்றதுக்கு இல்லைங்களா மற்றவர்கள் கூட நாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்ன்றது வந்துடுச்சு. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி நம்மள என்ன பண்ணோம், எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு வந்துடுச்சு இல்லைங்களா. அப்புறம் பாருங்க, தேவன் தான்ன்றது போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய காரியங்கள் ஜெப கூட்டம் ஏதாவது நடந்ததுனப்போ அந்த கூட்டத்துக்கு அரசியல் தலைவர்கள் வர மாதிரி ஆயிடுச்சு. அரசியல் தலைவர்கள் அதே மேடையில் மனு கொடுக்குறதாச்சு, எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சரண்டர் ஆகுது வர ஆரம்பிச்சு. விசுவாச துரோகம் வந்துடுச்சா? இதுக்கு நம்ம ஆளுங்களையும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக வந்துடுச்சிங்களா? யார் மேலே விசுவாசம் இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக சபையிலேருந்து என்ன ஆயிடுச்சு, போக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொன்று பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து தானே நம்ம தலைவர், நம்ம கட்சியினுடைய தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து தானே. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஆட்கள் சேர்க்கறது போய் வேற கட்சிகளுக்கு ஆட்கள் சேர்க்கறதும், வேற கட்சியின் ராஜ்யம் இப்போ இந்த பூமிக்கு வரட்டும்னு நினைக்கிறதும், அதுக்காக ஜெபம் பண்ணுறதும் அதிகமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு இருக்கிற வசனம் போயிட்டு இந்த ராஜ்யத்துக்கு ஓட்டு போடுங்க, அந்த ராஜ்யத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரசங்கம் பண்ணுறது வந்துடுச்சு. விசுவாசம் போச்சா? விசுவாச துரோகம் நேரிடுச்சா? இந்த சின்ன இப்போ இது யாரெல்லாம் சொல்லியோ, யாரெல்லாம் இது மாதிரி பண்ணலையோ அவங்கெல்லாம் அவங்க பார்வைக்கு துரோகிகள். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவங்க தான் பரிசுத்தவான்கள். அப்போ அந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, வரும். அது இப்போ இல்லை, காலத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்னு வந்துச்சு.
இப்போ காலங்களை பாருங்க, தேவன் நம்மளுக்கு புது வருஷம் எப்போ கொடுத்துருக்கிறாரு? ஜனவரி 1 ஆபித் மாதம். ஆபித் மாதம் எப்போ வருது? நம்ம ஜனவரி அந்த மாதத்துக்கு பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் நடுவில் வருது இல்லைங்களா? அப்போ தான் வருது. அப்போது அதுதான் உங்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கட்டும்னு தேவன் சொல்லிட்டாரு. ஆனால் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிற என்ன பண்ணிட்டான், இல்லை என் பேரில் முதல் மாதம் வரணுன்றதுக்கு தான் அந்த ஜனவரி பிப்ரவரி, அந்த வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த ஜனவரி பிப்ரவரி அப்புறம் 30 31 டேட்டு ஏன் வருது? ஒரு இடத்துல பாருங்கள் 2 மாதம் 31 31 அது ஏன் வருது? இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு காரணம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றதாக நாம் பார்க்கிறோம். அதனால் காலங்களையும் பிரமாணங்களையும் எவ்வளோ அழகாக மாற்ற முடியுமோ அவ்வளோ அழகாக என்ன பண்ணிட்டான், ஜனவரி பிப்ரவரி மாற்றிட்டு இன்னொன்றுங்களா, இதுதான் நியூ இயர்னு ஆயிடுச்சு. இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியத்துவம் படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ இயர் நைட்டு 12 மணிக்கு கிடையாது, கரெக்டாக சாயந்தரம் 6 மணி. அப்போ புது வருஷம் பிறகுதான் நீ கண்ணால் பார்க்கலாம். அப்போ அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா 6 மணியான வெள்ளை கொளுத்துன்னு கும்பிடுவாங்க, இந்த நாள் நல்லபடியாக அமையிட்டோன்னு. ஏன்னா அப்போ தான் அது பிறக்கிறது, அவங்களுக்கு வெள்ளை கொளுத்துல தான் அன்றைக்கி ஸ்டார்ட்னு அர்த்தம். அது தேவன் சொன்னது. ஆனால் இப்போ நைட்டு 12 மணிக்கு பிறகு தான். அது எப்படி மற்ற டைம்லாம் 12 மணிக்கு பேய் வருது, 1ஆம் தேதி ஜனவரி 1 மட்டும் தேவன் வருவாரா? அது எப்படி சாத்தியம் இல்லைங்களா? அதனால காலங்களையும் பிரமாணங்களையும் நான் மாறிட்டோம். இன்றைக்கு உலக சபைகள் மாறிடுச்சு டோட்டலா. புரியுங்களா? இது ஒன்றும் இந்த சம்பவம் ஏதோ ஒரே நாளில் நடக்கிறது இல்லை, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துன்னு இருக்குது. என்ன வரணும், இப்போ அடுத்தது என்ன நடக்கணும், அடுத்த தீர்க்கதரிசனத்தில் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ தெளிவாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ அதுக்கு முக்கியத்துவம் ஆயிடுச்சு இல்லைங்களா? எதுக்குங்க? ஜனவரி 1ஆம் தேதிக்கு முக்கியத்துவம். அன்றைக்கி வாக்கு தத்துவம், அன்றைக்கி தான் தேவன் பார்க்குறான்னு. எப்போல்லாம் சபைக்கு வருமோ அன்றைக்கெல்லாம் தேவன் நம்மளை பார்த்துட்ருக்கிறார். அன்றைக்கி மட்டும் வர்றவங்களை மட்டும் தேவன் பார்க்குறதா இருந்தால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லாதது. வாக்கு தத்துவம் அட்டை கொடுத்தா உடனே தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரா? அதுதான் பைபிள் இருக்குதா? ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இந்த வாக்கு தத்துவ அட்டையை வாங்கிக்கோ, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுவே என்ன ஆயிடுச்சு? அதான் நான் முதல்ல சொன்னேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுதான் வேதம் சொல்லுது. ஆசீர்வாதம் சும்மா தூக்கி கொடுக்குறது இல்லை, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. அப்போ அப்படி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, அப்படி இல்லைன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பரிசுத்தவான், அவங்களை ஒடுக்குவார்கள். அதுதாங்க சொல்கிறாங்க, அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். பார்த்தோம் இல்லைங்களா? உன்னதமானுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அப்போ மாற்ற நினைப்பான்னு அப்போ சொன்னாங்க தானியல்ல, இப்போ மாறிடுச்சு. இப்போ கரெக்டாக எந்த வருஷம்னு தெரியாமல் முயற்சினுக்கிறோம் தெரியுங்களா? எந்த வருஷம் நம்ம பார்க்குறதுன்னு தெரில. ஒருத்தர் ஒவ்வொரு கேலண்டரை யூஸ் பண்ணுறாங்க. நியூ இயருக்கு ஒருத்தர் ஜனவரி வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஜனவரிக்கு அப்புறம் ஒருத்தருக்கு. இப்போ யூதர்கள் இல்லைங்களா, அந்த ஏப்ரல் மாதத்தில் தான் அவங்க ஆபித் மாதம் அப்போ தானே, அப்போ தான் அவங்க நியூ இயர் கொண்டாடுவாங்க. அப்போ இவன் நம்பாலெலாம் பார்த்தாங்க அந்த காலத்தில், என்னப்பா ஜனவரி போயிடுச்சு நியூ இயரு, நீ இப்போ போய் நியூ இயர் கொண்டாடுற, ஏப்ரலில் போய் நீ சரியான ஏப்ரல் ஃபூலுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன ஏப்ரல் ஃபுல்னு சொல்லி நிற்கிறோம். இந்த விஷயம் தெரியாமல் நம்ம இங்கி அடிச்சு நிற்கிறோம். என்ன மாதிரி கிறிஸ்துவம் போயின்னு இருக்குதுங்க. இதை எடுத்து சொல்லுகிறவர்களை ஒடுக்குவார்கள். எனக்கு கூட ஒடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த சத்தியம் வரணும், தேவனுடைய ஜனங்கள் விழிப்புணர்வு வரணும், அவர்கள் கண்கள் திறக்கப்படணும் இல்லைங்களா? அது இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, அவர்கள் ஒரு காலமும் அரை காலம் சொல்லு மட்டும் அவர் கை கொடுத்துறாரு தேவனே. நீ இந்த பூமியை, இந்த கிறிஸ்தவர்களை நீ என்னன்னா பண்ணிக்கோ, உன் பக்கம் சேர்றவங்கள சேர்த்துக்கோ, அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் தெசலோனிக்கேல பார்த்தோமே சேர்த்துக்கோ. எனக்காக இருக்கிறவர்கள் இருப்பாங்க, அவங்களை நீ அடிக்கணும்னு பார்க்குற ஒடுக்கணும்னு பார்க்குற ஒடிக்கோ. அவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள், ஒடிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாரு. காலங்கள் அரைக்காலம். காலம் அப்படின்னா 1 வருஷம், காலங்கள் அப்படின்னா 2 வருஷம், அரைக்காலம் அப்படின்னா அரை வருஷம், மொத்தம் 3 வருஷம்.
3.5 வருஷத்தில் இன்னொரு 3 வருஷத்தை சேர்த்துட்டு தான் 7 வருஷம் உபத்திரம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. 7 வருஷம் உபத்திரம்னு பைபிள் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ பைபிள் படி நடக்கிறவங்களுக்கு துன்பம் வருமா வராதா? கட்டாயம். பைபிள் படி நடக்கலைன்னா யார் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம். கிறிஸ்தவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிறது யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம். இல்லைங்க நீங்களும் நானும் ஒன்று தாங்க, நாங்கள் பேருக்கு அது வச்சுருக்கிறோங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ணுவோங்க, நீங்களும் நானும் ஒன்று தாங்கன்னு போய் சேர்ந்துக்கலாம். கரெக்டுங்களா? எல்லாத்திலும் நாங்கள் ஜெயிண்ட் வந்துருச்சிங்களா? இப்போது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் வந்துருச்சா? இப்போ இங்கே நமக்கு ஒரு பாடம் நம்மளுக்கு வரணும். என்ன பாடம் அப்படின்னா, அடுத்தது தான் பரிசுத்தவான்களை அவனா பண்ணுவான், ஒடுக்குவான். அவங்க எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் பார்ப்போம். அது இப்போ நடக்குதான்னு பார்த்தா கொஞ்சம் நடந்திருக்குது, இன்னும் அது சிவியராக போகுது. பரிசுத்தவான்களை ஒடுக்கிறது சிவியராக போகுது. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் வருகை வரும்போது பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து வருவார். இது ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம்னா, இன்னொரு ஆங்கிளில் இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்குது. அதையும் பார்க்கணும். இப்போ இஸ்ரேல் உலக நாடுகளே திரும்பி பார்க்கும்படியாக நடந்துட்டு இருக்குது. அங்கேயும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஏதோ ஒரே விஷயத்தை வச்சுட்டு சண்டை நடக்கிறதுன்ற வச்சுட்டு இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்ல முடியாது. சில சம்பவங்கள் இருக்குது, அது நடக்குதான்னு பார்க்கணும். அது நடக்க ஆரம்பிச்சுட்டா கட்டாயம் உலகம் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். தேவனுக்கு சித்தமானால் அதை குறித்து வருகிற நாட்களில் அடுத்த நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம்.